விட்டா யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா. உள்ளத்தின் ஆழத்துல சொல்லுவீங்களா? உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா. பார்வோனின் சேனை என்னை பின்தொடர்ந்தாலும், செங்கடல் என் வழியை தடுத்து விட்டாலும், பாதை உண்டு பண்ணும் தேவன் இருக்க, கானானின் பயணத்திற்கு தடையில்லையே. பார்வோனின் சேனை என்னை பின்தொடர்ந்தாலும், செங்கடல் என் வழியை தடுத்து விட்டாலும், பாதை உண்டு பண்ணும் தேவன் இருக்க, கானானின் பயணத்திற்கு தடையில்லையே. உள்ளுள்ள இடங்களில் மேய்த்திடுவீரே, நன்மையும் கிருபையும் தொடரச் செய்தீரே. உள்ளுள்ள இடங்களில் மேய்த்திடுவீரே, நன்மையும் கிருபையும் தொடரச் செய்தீரே. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா. உண்மையான உள்ளத்தோடு சொல்லுங்க பார்க்கலாம். உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. சேது சத்தம். நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. அருமையான தெய்வ பிள்ளைகளே, எத்தனை பேர் இந்த ஆராதனை வேளையில உண்மையான உள்ளத்தோட அப்பாவை பார்த்து சொல்லுங்க, அப்பா நீங்க மாத்திரம் எனக்கு போதும் ஆண்டவரே, நீங்க மாத்திரம் எனக்கு போதும் ஆண்டவரே. ஏன்னா என் உயர்வுல நீங்க தான்ப்பா என் கூட இருந்தீங்க, என் தாழ்வுல நீங்க தான்ப்பா என் கூட இருந்தீங்க. அப்பா நான் நம்பினதான மனிதர்கள் எல்லாரும் என்னை கைவிட்டு போனதான சூழ்நிலையிலும் என்னோடு கூட இருந்தவர் நீங்க ஒருவர் மாத்திரம் தான்ப்பா. என் கூட இருந்தவர்கள்லாம் அப்பா எங்களை பார்த்து பரியாசம் பண்ணி எங்களை தூட்டி திருந்ததான நேரத்துல அப்பா எங்களை ஒரு நாள் எங்களை விட்டு கொடுக்காத தேவன் நீங்க மட்டும்தான் என்று சொல்லி எத்தனை பேர் உள்ள நாளத்திலிருந்து அப்பாவை பார்த்து சொல்லுங்க. எத்தனை பேர் உண்மையான உள்ளத்தோடு சொல்லுங்க, அப்பா நீங்க தான்ப்பா எங்களை விட்டு கொடுக்கவே இல்லை, நீங்க தான்ப்பா எங்களை கைவிடவே இல்லை. எல்லா சூழ்நிலைகளும் எங்களை குறித்த எல்லா காரியங்களையும் தெரிந்த போதும் எங்களை ஒரு நாள் நீங்க விட்டு கொடுக்கவே இல்லை ஆண்டவர்.
எங்களை கைவிடவே இல்லையப்பா. அதனால உண்மையான உள்ளத்தோடு உடைய சமூகத்துல உண்மை பாடி துதிக்கிறேன் என்று சொல்லி எத்தனை பேர் சொல்ல போறீங்களோ அத்தனை பேருடைய ஆராதனையில நம்முடைய தகப்பன் அவர் பிரியப்பட அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். என்னோட சேர்ந்து அவர் பாடி அவர் நாமத்தை மகிமைப்படுத்துமா. கோராகின் மனிதர் என்னை பின்தொடர்ந்தாலும் என் ஜனம் எனக்கு எதிராக முறுமுறுத்தாலும் நேசிக்கும் சபையும் என்னை பெருத்து விட்டாலும் நேசிக்க நீர் இருக்க கவலை இல்லையே. கோராகி மனிதர் என்னை பின்தொடர்ந்தாலும் என் ஜனம் எனக்கு எதிராய் முறுமுறுத்தாலும் நேசிக்கும் சபையும் என்னை வெறுத்து விட்டாலும் நேசிக்க நீர் இருக்க கவலை இல்லையே. என் கோலை துளிக்க செய்யும் தெய்வம் நீரே, அழைத்தவர் தடை குனிய விடுவதில்லையே. என் கோலை துளிக்க செய்யும் தெய்வம் நீரே, அழைத்தவர் தடை குனிய விடுவதில்லையே. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு. ஆமாப்பா, நீங்க மாத்திரம்தான்ப்பா எனக்கு வேணும், நீங்க மாத்திரம்தான்ப்பா எனக்கு வேணும். என்னுடைய எல்லா சூழ்நிலைகளும் என்னோடு கூட இருந்தவர் நீங்க மட்டும்தான் ஆண்டவர். அப்பா, என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய நன்மைகளான என்னுடைய நல்ல குணத்தை அறிந்திருக்கிறவர் நீர் தான். என்னுடைய வாழ்க்கையில தீமையான காரியத்தை அறிந்திருக்கிறவர் நீர் தான். எல்லா சூழ்நிலையும் அறிந்தவரும் என்னை விட்டு விலகாத தேவனே, என்னை கைவிடாத தேவனே. அதனால அப்பா, என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உடைய சமூகத்துல உண்மை நோக்கி பார்த்து உண்மை நோக்கி பாடுகிறேன் சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. விட்டா யாரும் இல்லை ஏசையா, விட யாரும் இல்லை ஏசையா. உள்ளத்தினால சொல்லுங்க பார்க்கலாம்ப்பா. உம்மை விட்ட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. ஆமாப்பா, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. அருமையான தேவன் பிள்ளைகள், உண்மையான உள்ளத்தோடு அவரை பார்த்து சொன்னீங்களா, அப்பா நீங்க மாத்திர போதும். ஏன் இந்த காரியத்தை நான் திரும்ப திரும்ப சொல்றேன்னா, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எத்தனையோ மனிதரை நம்பி இருந்திருப்பீங்க. ஒருத்தர் கூட உங்களுக்கு கூட கடைசி வரையில் வரப்போறதே இல்லை. எல்லா சூழ்நிலையிலும் அவர் மாத்திரம்தான் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் மாத்திரம்தான் உங்களை கைவிடாமல் நடத்துகிறார். நீங்க எப்பேற்பட்டவராய் நிலைமையில் இருந்தாலும் சரி, நீங்க உயர்ந்தவராக இருந்தாலும் சரி, நீங்க தாழ்ந்தவராக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்டதான் நிலைமையில் வந்தாலும் உங்களை தேடி வந்து உங்களை விசாரிக்கிறதான நல்ல தேவன் நம்முடைய ஆண்டவர். நீங்க தேடி வந்து உங்களை அரவணைக்கிறதான நல்ல தகப்பன் நம்முடைய அப்பா. அவரை நீங்கள் ஒரு நாளும், எல்லா மனிதரும் உங்களை விட்டு போனாலும் அவர் ஒரு நாள் உங்களை விட்டு விலகவே மாட்டார். அவர் உங்களை விட்டு கைவிடவே மாட்டார். எல்லா சூழ்நிலையும் அவர் நிச்சயமாய் உங்களோடு கூட இருப்பார். கர்த்ததாமே இந்த ஆராதனை மூலமா இம்மட்டும் நம்மை நடத்தினார். இனிமேல் அவர் நம்மை நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவரை மாத்திரம் பிடித்துக் கொடுங்க. அப்பா நீங்க மாத்திரம் எனக்கு போதும் என்று சொல்லி
உண்மையான உள்ளத்தோடு அவருடைய சமூகத்துல காத்திருங்க. கர்த்தர் உங்களை நிச்சயமாய் உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். God bless you. ஆமென்.